வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு அதை யூஸ் பண்ணி தான் ஒரு புட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிக்கலாம், குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ பார்ப்போம். மரவள்ளி கிழங்கு எடுத்துடுங்க. இதை தோல் எடுத்துருவோம். தோல் எடுத்துட்டு நம்ம கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்க இதே மாதிரி துருவி வச்சுருங்க. துருவி வச்சுட்டு இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் அவ்வளோ புழிஞ்சு எடுத்துடணும். இப்படி புழிஞ்சிங்கன்னா தண்ணி வந்துடும் வெளியில். இது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துருவோம். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உப்பு நல்லா கலங்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ இந்த கிழங்குகளோட ஈரப்பதத்தில் இந்த உப்பு வந்து எல்லா இடமும் படும்படி மறுபடியும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈவனாக படும். இல்லைன்னா உப்பு ஒரு இடம் படும், ஒரு இடம் படாது இந்த கிழங்குல. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுடுங்க. புட்டுக்குழல் இருந்தால் புட்டுக்குழலில் பண்ணுங்க, இல்லைன்னா குக்கரில் விசில் இல்லாமல் மூடி போட்டுருங்க. இதேமாரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துடுங்க. தேங்காய் ஓடு 3 கண் இருக்குது பாருங்கள். இதேமாரி ஒரு கண்ணை ஓட்டை போட்டு எடுத்துருங்க. இப்போ இதில் அடிப்பாகம் தேங்காய், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு, நடுவில் இன்னொரு லேயர் தேங்காய் போட்டுடுங்க. தேங்காய் நல்லா இருந்தால் இது நல்லாயிருக்கும். பேலன்ஸ் வந்து இந்த கிழங்கு வச்சு ஃபில் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சமாக தேங்காய் போட்டுருங்க. உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையை ஏதோ இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. இப்போ இதை ஸ்டீம் வந்துட்டு இதில் வச்சிடலாம். அப்படி இருந்து வேகட்டும். உங்கள்கிட்ட இருக்கிற பிளேட் ஏதாவது வச்சு மூடி விட்டுருங்க. நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி. இது மேலே உங்களுக்கு தேவைப்பட்டனா சர்க்கரை இப்போ கூட தூவிக்கலாம். தூவி அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.
இது இந்த கொட்டாங்குச்சியில் வந்து இந்த புட்டு மட்டும் இல்லை, நம்ம அரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு எல்லாமே நம்ம புட்டுக்குழலில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.